குமாரன் பரிசுத்த ஆவி. ஆமென். திரியேக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் ஆதியிலே இருக்கிறவர், ஆனால் ஆதியிலே அவர் ஆவியாயிருந்தார். நம்மை மீட்கும்படியாய் மனுஷ சாயல், அதாவது நம்முடைய சாயலை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிறந்த அந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு தோன்றினவர் அல்ல, அவருடைய தோற்றமும் முடிவும் அவருக்கு கிடையாது. ஆமென். ஆதியும் அந்தமும் அற்ற தேவன். அல்லேலூயா. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்க. யோவான் எடுங்க, யோவான் 1:1 வாசியுங்கள். இயேசுவை பற்றி தெரியும் நிறைய பேர். இயேசுவுக்கு ஆமென் 2000 வருஷத்திற்கு முன்பதாக தான் வந்தார், எனவே இயேசுவுக்கு 2000 வயசு தான் ஆகிறது, அதற்கு முன்பதாக அவர் இல்லை என்று நினைப்பார்கள். அவரை இப்போதும் பாலகன் 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 என்று சொல்லி ஒரு குழந்தையை போல வைத்துக் கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர் குழந்தை அல்ல. ஆமென். அவர் தேவன். அல்லேலூயா. அவர் பரிபூரணமானவர். அவர் என்றைக்கும் குழந்தை அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை ஆமென் 4 சுவிசேஷங்களிலே அவருடைய வாழ்வை ஆமென் ஸ்தோத்திரம் மிகவும் தெளிவாக சித்தரித்து எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு யாருக்கு எழுதுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு யாருக்கு எழுதுகிறார்? மத்தேயு எபிரேயருக்கு எழுதுகிறார். மார்க் யாருக்கு எழுதுகிறார்? சொல்லுங்க. கிரேக்கருக்கு எழுதுகிறார். அடுத்தது என்ன இருக்கிறது? லூக்கா ரோம அதிகாரிக்கு எழுதுகிறார். யோவான் உலக மக்கள் அனைவருக்கும் எழுதுகிறார். ஆமென். இதில் சொல்லப்பட்ட சுவிசேஷம் எல்லாமே ஒன்றுதான். 4 பேரும் சாட்சி கொடுக்கிறார்கள். சரியான சாட்சி, மெய்யான சாட்சி, உண்மையான சாட்சி. ஆமென். ஸ்தோத்திரம். இவ்வாறு சாட்சி கொடுத்த பின்பும் அநேக யூதர்களும் அநேக கிரேக்கர்களும் உலக மனுஷர் அனைவரும் அநேகர் இன்றைக்கும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தானே? அல்லேலூயா. யூதர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மற்ற மதத்தினரும் மற்ற தேசத்தில் உள்ளவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், நம்முடைய நாட்டிலேயும் இருக்கிறார்கள். ஆனா இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அந்த மெய்யான தேவனை அறிந்திருக்கிறோம். அதனாலதான் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இவ்வளவு சாட்சி கூறியும் அவர் பிறந்த இடம், அவருடைய தாய் யார், தகப்பன் யார், அவர்களுடைய தகப்பன் யார் என்று சொல்லி ஆதாம் வரையிலேயும் அவர்களுடைய வம்ச வரலாறை சரியாக சொல்லியும் தீர்க்க தரிசனங்களிலே இருக்கிறதான வசனங்களை சரியாக எடுத்து சொல்லியும் அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஆனா சிலருடைய கண்கள் தெளிவடைந்தது. யாருடைய கண்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்த உடனேயே ஆமென் இந்த வயல்வெளியில் இருந்த மேய்ப்பர்கள் அவர்கள் இயேசுவை தேவன் மேசியா என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ராஜா அவருக்கு தெரியவில்லை. பெரிய ஞானவான்கள் அந்த இடத்துல இருந்தார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த மேய்ப்பர்களுக்கு தெரிந்திருந்தது.
வேற யாருக்கு தெரிந்தது? சாஸ்திரிகளுக்கு தெரிந்தது. வேற யாருக்கு தெரிந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த லூக்கா 2வது அதிகாரத்துல இங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. 34வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ஒரு நிமிஷம். 25வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். இவர் யார்? இவருக்கு எத்தனை வயசு? 30 வயசா? ஆமென். அல்லேலூயா. ரொம்ப வயது சென்றவர். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வரும்படியாக, அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு பிறக்கும் போது ரோமருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அப்படித்தானே? அல்லேலூயா. என்ன செய்தார்கள்? அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் வர வேண்டும் என்று காத்திருந்த நபர்களில் ஒருவர் யாரு? இந்த சிமியோன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருந்தார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன செய்ய மாட்டாய்? மரணம் அடைய மாட்டாய். அவர் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே இயேசுவை அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கும் அந்த நாளில் தானே அவரும் வந்திருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். 27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. சிமியோனுக்கு இவர் தேவன் என்று தெரியும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரியாது. ஆமென். ஏற்கனவே ஒரு தடவை மெய்ப்பர்கள் சொன்ன செய்தியை கேட்டு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். யாரு? மரியாள். இப்போதும் இயேசுவை குறித்து சொல்லுகிற காரியத்தை குறித்து என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்படுகிறார்கள். ஆமென். ஆனா சிமியோன் இவர் தேவன், இவர் இரட்சகர். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இதோடு அவர் மரணம் அடைந்து விடுவார். இந்த நாளுக்காக தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இவரை தேவன் என்று அறியாத யோசேப்பை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இவர் யார் என்று சரியாக அறிந்து கொள்ளாத மரியாளை தேவன் என்று சொல்லுகிறார்களா? ஆமென். எவ்வளவு அறிவில்லாத ஜனங்களாயிருக்கிறார்கள். சரி, தேவதூதர்கள் எல்லாம் வந்து பாடி என்ன சொன்னார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு சொல்லுங்க எல்லாரும் மகிமையும் உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு. ஆனால் அந்த தேவனை அறிந்து கொள்ளாமல், அந்த தேவன் சொல்லிய வசனங்களை கேட்காமல் அந்த தூதர்களை கடவுளாக பணிந்து கொள்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ யார் செய்தியை கொண்டு வருகிறார்களோ, செய்தியை கொண்டு வருகிறவர்களை பணிந்து கொள்ளுகிற முட்டாள்தனம் யாரிடத்துல இருக்கிறது? மனிதரிடத்துல இருக்கிறது. யாரை குறித்து சொல்லுகிறார்களோ அவர்கள் அந்த சொல்லுகிற வார்த்தையை கேட்பதில்லை. இன்றைக்கும் அநேக பெரிய போதகர்களை
ஆமென், தேவனுக்கும் மேலாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை என்ன சொல்லுகிறார்? அவர் இயேசுவை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் அவரை இயேசுவுக்கு மேலாக நினைத்திருக்கிறார்கள். எப்படி என்று தெரியுமா? ஒரு சிறிய கூடுகையிலே, ஆமென், யார் வருவா? இயேசு வருவார், அப்படிதானே? இந்த கூடுகையில யார் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அந்த பெரிய போதகர் வந்தாதான் வருவாங்க, இயேசு வந்தா வரமாட்டாங்க, அப்படிதானே? நல்லா கவனிங்க. இயேசு வருகிற இடத்துல வர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த போதகரை நம்பி இருப்பார்கள், அவருடைய பெயரை நம்பி இருப்பார்கள். நம்முடைய இடத்துல குறைவென்று நினைக்கிறேன். சில இடங்கள்ல போதகர்களுடைய காலில் விழுறாங்க, ஆமே, அறியாமையினால. தெய்வம் என்று வழிபடுகிறாங்க, ராஜான்னு சொல்றாங்க. நம்ம இடத்துலயும் ஒரு ஆளை சொல்லுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு துர்போதனை சபை இருக்கிறது. ஆமே, ஒரு சுற்று வட்டாரத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளாடி ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில உள்ள ஒரு பாஸ்டர் ராஜான்னு சொல்லுவாங்களாம். யாருக்காவது தெரியுமா? அந்த திசை பக்கம் போயிடாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்க அசுத்த ஆவிகள் இருக்கும் நிச்சயமாகவே. ஏனென்றால் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ என்ன செய்? பணிந்து கொள். கடைசியில மரியாளை சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய பேச்சு அல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோசேப்பு வாயே திறக்கல, அவருக்கும் ஒரு சிலையை வச்சிருக்காங்க, அப்படிதானே? யோசேப்புக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கும் ஒரு சிலையை வச்சிருக்காங்க. அவர் இப்ப பார்த்தா என்ன நினைப்பார்? நான் என்னையா செய்ய முடியும்? எனக்கு போய் ஒரு சிலையை வச்சு என்னையும் பணிந்து கொள்ளுகிறீர்களே. அல்லேலூயா, ஆமென். அப்போ 4 சுவிசேஷங்களிலே 4 சாட்சிகளாய் இன்னும் அநேக சீஷர்கள் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று வேதம், ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு வரலாறு சொல்லுகிறது. ஆனாலும் சரியாக எல்லா புத்தகங்களும் எல்லா அவர்களுடைய ஆகமங்களும் கிடைக்காததினாலே பைபிள்ல இடம்பெறவில்லை. தோமா எழுதியிருக்கிறார், பேதுரு எழுதியிருக்கிறார், அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? சீஷர்கள் கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார்கள். சரி, அப்போ ஒருவர் யார்? இந்த சிமியோன். அடுத்தது யார்? வாசியுங்கள் 36வது வசனத்தை. ஆஷேருடைய கோத்திரத்தாளும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவது ஒரு ஆள், அவர்களுக்கு வயசு எத்தனை? நல்லா கவனிச்சிருக்கீங்க. எத்தனை வயசு? 24? 84. அப்போ அந்த வயதான அந்த தாயாருக்கு தெரிந்திருக்கிறது, இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர். வாலிபர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். ஆமென், அப்படிதானே? படிக்காதவர்களுக்கு என்ன செய்கிறது? இயேசு இரட்சகர்னு தெரிகிறது. ஆனால் உலகத்தின் ஞானத்தை உடைய, உலகத்தின், ஆமென், ஸ்தோத்திரம், பைத்தியத்தை உடைய, பைத்தியம் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஞானம் என்னதான்? தேவனுக்கு முன்பாக பைத்தியம். ஏன் பைத்தியம்? அவர்கள் இரட்சகரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அது பைத்தியம். இந்த இடத்துல 2 பேர், யோசேப்பும் மரியாளும் ஆச்சரியப்படுகிறாங்க. என்ன சொல்றாங்க நம்ம பையனை பற்றி? அப்படி. ஆனா
வயதான 2 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள், இவர் தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இனி தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு இதை எழுதும் பொழுது, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியினாலே சொல்ல கேட்டோமே அந்த வார்த்தையின்படியாக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆமென். நல்ல கவனிக்கணும். மத்தேயு நன்றாய் படித்தவர், நல்ல ஒரு நிலையில இருந்தவர், யூதர்களுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பை பெற்ற ஒரு நபர். அவர் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினாலே அல்லது தானியேல் தீர்க்கதரிசியினாலே அல்லது எல்லா தீர்க்கதரிசிகளின் மூலமாயும் நமக்கு ஒரு இரட்சகர் வருவார், நமக்கு ஒரு ராஜா வருவார் என்று கேள்விப்பட்டோமே, அது இவர்தான், அது இவர்தான், அது இவர்தான் என்று சொல்லி தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசியுங்கள், 7வது வசனத்தை வாசியுங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. போதும். அல்லேலூயா. இந்த இயேசு என்ன செய்வாராம்? தாவீதினுடைய சிங்காசனத்தை, தாவீதினுடைய ராஜ்யத்தை நமக்கு திரும்ப தருவார். அந்த ராஜ்யத்தை எப்போது நமக்கு திரும்ப தருவார் தெரியுமா? அவர் பாலகனாய் பிறந்து இந்த உலகத்திலே வளர்ந்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, ஆமென், தன்னுடைய உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு போய் ஒரு நாளிலே வருவார். அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தை நமக்கு தருவார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இயேசு என்பவர் ராஜா, இயேசு என்பவர் மேசியா, இயேசு என்பவர் இரட்சகர், இயேசு என்பவர் தேவன், இயேசு என்பவர் மீட்பர். அல்லேலூயா. அவர் உலக ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கும் அதிகாரத்தை பெற்றவர். அவர் பரிசுத்தர். ஒரு பரிசுத்தராலே மாத்திரமே பாவிகளை மீட்க முடியும். அந்த தகுதியை உடைய ஒரே நபர் யாரு? இயேசு, இயேசு, இயேசு. மரியாள் அல்ல, யோசேப்பு அல்ல, எந்த தூதர்களும் அல்ல, எந்த சீஷர்களும் அல்ல, எந்த அப்போஸ்தலர்களும் அல்ல, இயேசு மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். இந்த இடத்திலே இயேசுவை குறித்து, ஆமென், அவரிடத்துல என்னென்ன ஆவி இருக்குமாம் சொல்லுங்க? ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர். வெளிப்படுத்தல நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், 7 ஆவிகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:5 வாசிங்க.
அந்த சிங்காசனத்திலிருந்து ம் மின்னல்களும் ம் இடி முழக்கங்களும் ம் சத்தங்களும் புறப்பட்டன. ம் தேவனுடைய 7 ஆவிகளாகிய ம் 7 அக்கினி தீபங்கள் ம் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. சரி. இந்த 7 ஆவிகள் எதெல்லாம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும். நல்லா வாசித்தவங்களுக்கு, என்ன பரிசுத்த ஆவி என்று ஒரு ஆவிதானே இருக்கிறது, 7 ஆவி. அந்த 7 ஆவிக்கான விடை எங்க இருக்கிறது? ஏசாயா 11:2 ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மற்றும் கர்த்தருடைய ஆவியானவர். ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவியானவர், spirit of wisdom, spirit of understanding, spirit of counsel, spirit of might, spirit of knowledge, spirit of fear of the Lord. அல்லேலூயா. அப்படி 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகளையும் இயேசு உடையவராய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆமென், தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த ஆவியை தந்திருக்கிறார்? ஞானம் என்ற ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார், உணர்வு என்ற ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார், ஆலோசனையும் தந்திருக்கிறார், பலனையும் தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவராய் உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். இயேசுவுக்கு உகந்த வாசனையாயிருக்கிறது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மரணம் வரையிலேயும் இயேசு என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தினார். ஆமென். அப்போ இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுதல். இயேசுவே தேவனாயிருந்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று வசனம் சொல்லியிருக்கிற அவருக்கு முன்பதாக நாம் எம்மாத்திரம்? எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இயேசு பிறந்த இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். ஆமென். அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கிறது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஆமென். அதற்கு மேலாக ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய ஆவியானவர். இப்படி 7 ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு இனி தாவீதின் சிங்காசனத்தை இந்த பூமியிலே அவர் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்யும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே ஒருவேளை எலும்புகளாக புதைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆவி நமக்குள் இருப்பதனால், இதே ஆவி இயேசுவுக்குள்ளும் இருந்தது, அவரை உயிரடைய செய்த அதே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய எலும்புகளை உயிரடைய செய்ய. ஆமென். எலும்பு வெறும் ஒரு எலும்பு தானே நினைத்திராதீங்க. ஒரு எலும்பு, ஒரு மனுஷனுடைய எலும்பு எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பூமியில இருந்து கிடைக்கும்னு சொன்னா, இந்த எலும்பை வைத்து அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமே. அப்படின்னா என்ன? வேதத்தில் இருக்கிறது, தாவீது சொல்வார்னு நினைக்கிறேன், என் பாவங்கள் எலும்புகளுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போன்ல உங்க ஸ்டோரேஜ் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிப்ல அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அப்போ எலும்புகள்ல என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய டேட்டா அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மெமரி அடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆமே. நாம் செய்த கிரியைகள் எங்க அடைக்கப்பட்டிருக்கிறது? எலும்புகள்ல அடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. மூளையில இல்ல. எங்க? ஆமென். எலும்புகள்ல அடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் யோசேப்பு சொல்லுவார், நீங்கள் எகிப்திலிருந்து போகும்போது என்ன செய்யுங்கள்? என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க. ஆமென். இனி யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. ஒருவர் மரித்து விட்டால் 1 வருடத்திற்கு பின்பதாக அவருடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து சுத்திகரித்து அப்படியாக ஒரு ஆசரிப்பு அங்கே உண்டு. எலும்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எவர் எங்கே மரித்திருந்தாலும் சரி,
சமுத்திரத்திலே போயிருந்தாலும், சாம்பலாய் போயிருந்தாலும், எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, ஆமென், அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவி, ஞானம், உணர்வு, ஆமென், ஆலோசனை, வேற என்ன சொல்லுங்க? 7 ஆவியை மறந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமென், கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர். இப்படி 7 ஆவிகள் எலும்புகளுக்குள்ளே இருக்கிறது. யாருடைய எலும்புகளுக்குள்ளே இருக்கிறது? இயேசுவை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் எலும்புகளுக்குள்ளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரை இரட்சகர் என்று சொல்லி, இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி யார் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு யார் யார் செவி கொடுத்திருக்கிறார்களோ, அவருடைய எலும்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்களுடைய எலும்புகளில் அல்ல, ஆமென், உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறவர்கள் எலும்புகளில் அல்ல, வேதத்திலே இருக்கிற ஆமென் இந்த பண்டிகைகளை மாத்திரம் ஆசரிக்கிறவர்களுடைய எலும்புகளில் அல்ல, இயேசுவை உண்மையான தெய்வன் என்று அறிக்கையிட்டு அவருக்காய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளினுடைய எலும்புகளிலேயோ ஆமென் இந்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆமென், எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, இயேசு வரும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். அல்லேலூயா, ஆமென். மறுரூபம் ஆவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற, எப்படி? இப்பொழுது இருக்கிற ரூபம் அல்ல, மறுரூபம் ஆவோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. 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 நமக்காக பிறந்த இயேசு, அவர் இம்மானுவேலராய் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் தனியே விடுவதில்லை. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, ஆமென், இயேசு